Good morning students. Welcome to the social class. So நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தது ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் லித்தோஸ்பியர் 1. ஸோ அந்த லெசனில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுவோம். இந்த லெசனில் பார்த்தது அபவுட் த லைன் லேயர்ஸ் ஆஃப் த எர்த்து பார்த்தோம். அதுக்கப்புறம் காண்டினென்ட்டை பற்றி பார்த்தோம். காண்டினென்டல் ஷெல்ஃப், தென்னு ஓஷன் செல்ஃப் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அபவுட் எர்த்குவேக் பற்றி பார்த்தோம். ஸோ எர்த்குவேக்னால் அதோட வேவ்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சுனாமி. ஸோ சுனாமி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நீங்கள் ஆல்ரெடி 7th நீங்கள் படிச்சிருப்பீங்க வாட் இஸ் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த்லேருந்து தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. அதனால் இங்கே நம்ம சுனாமியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ சுனாமி, த வேர்ட் சுனாமி இஸ் அ ஜாப்பனீஸ் term meaning harbor waves. So which was happened largely generated sea waves caused by earthquake, submarines explosions and landslides. ஸோ அப்போ இந்த எர்த்குவேக் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதாவது அண்டர் த எர்த்துக்கு கீழே வந்து எர்த்குவேக்ஸும் தென் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு நடக்கிறதுனால தான் இந்த சுனாமி அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அதாவது கடல் மட்டத்துக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்படும் போது இது ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுனாமியோட ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி பார்ப்போம். அதில் ஸோ மேலே இருக்கிறது வந்து கடல் மட்டம், ஸோ அடியில் இருக்கிறது வந்து கடல் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இப்போ அதில் பாருங்கள், அதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தோன்னு எர்த்குவேக் ஃபார்ம் ஆனோன்னே அந்த வாட்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே அப்லிஃப்ட் ஆகுது. ஸோ அது வந்து வேவ்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து ஃபார்வேர்ட் ஆகி போகுது. ஸோ ஒரு இடத்துல வந்து அது உருவாகும் போதே கொஞ்சம் ஹைட் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இது வந்து உருவாகும் போது அதோடய ஹைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போக என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேகமும் சரி, அதோட ஸ்பீடு, ஹைட்டு, ஸோ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த இடங்களில் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மூவ் ஆகி காண்டினென்டல் ஏரியாவை நோக்கி வரும். ஸோ அப்படி காண்டினென்டல் ஏரியாவை ரீச் பண்ணும்போது அதோட ஹைட்டோட வேகத்தை வந்து தாங்க முடியாமல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வீடு, மரம், ஸோ அது இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாமே அடிச்சுட்டு போயிடும். ஏன் அப்படின்னா வாட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு வேவ்ஸ் வந்துச்சுனாலே வந்து உள்ளே வந்துட்டு அப்படி இழுத்துட்டு போகும். அது வந்து கம்மியான அளவில் இருந்தாலும் சரி. ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னாலே இதோட ஹைட்டே வந்து கூட ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ ஜாஸ்தி அப்படின்றப்போ வந்து இதோட வேவ்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்து காண்டினென்டல் ஏரியாவை ரீச் பண்ணி அது சுனாமியாக ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ அந்த சுனாமியோட வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் வேவ்ஸ் ட்ராவல்ஸ் அட் அ கிரேட் ஸ்பீட் மோர் தென் 500 km/h. அதாவது லென்த் ஆஃப் த வேவ்ஸ் எக்ஸீட் 600 km. ஸோ அப்போ அந்த வேவ்ஸோட லென்த் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் அப்படின்னா நியர்லி 600 km வரைக்கும் அது ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் வேவ்ஸ் ரீச் டு த ஹைட் ஆஃப் மோர் தென் 15 மீட்டர். ஸோ அதோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 மீட்டர் வரைக்கும் போகும். நியர் த ஷீ ஷோ and are capable of causing destruction along the coastal area. அப்போ கடற்கரையோரத்தை பாதிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 2004 இந்தியன் ஓஷன் எர்த்குவேக் தட் காஸ் சுனாமி is the 6th deadliest natural disaster which traveled at a speed of 600 km/h with an estimated death toll of 280,000. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பீப்புள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இது வந்து சுனாமியில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது டைரெக்டாக பார்த்த பீப்புள் இப்போ ப்ரெசண்டில் கான்டெம்பரரியில் இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ த எர்த்குவேக் which occurred near Indonesia at 58 hours took nearly 7 hours to reach சென்னை. அப்போது இது வந்து ஸ்டார்ட் ஆனது இந்தோனேஷியாவில், அதாவது நைட்டு 1 மணி ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கு. அது இந்தோனேஷியாவிலேருந்து சென்னையை வந்து 7 hours வந்து ரீச் பண்ணிடுச்சு. அப்போ எவ்வளோ ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ எர்த்குவேக் வந்து இடையில ஃபார்ம் ஆகும்போது அந்த எர்த்குவேக்னால வந்து இந்த சுனாமி அப்படின்றது எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ அதுதான் உனக்கு டியூனோவில் கொடுத்துருக்காங்க. On 26th December 2004, a tsunami occurred in the Indian Ocean. It was the result of Indo-Australian plate subducting below the Eurasian plate. It was caused by an earthquake measuring a magnitude of above 9 in the Richter scale. The earthquake caused the sea floor to uplift, displacing the seawater above. ஸோ அப்போ இந்த 2004 நடந்த சுனாமியை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா volcanoes. So the term volcano is derived from the Latin word Vulcan, which is the name of Roman god of fire. ஸோ அப்போ வால்கன் அப்படின்றது வந்து லட்டின் வேர்டில் ரோமன் காட் ஆஃப் ஃபயர்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே அந்த வேர்டில் தான் வால்கேனோ அப்படின்ற வேர்டை எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்திருக்கிறது இந்த பிக்சர் வந்து வால்கேனோட பிக்சர். ஸோ சென்டர் பார்ட்டில் இருக்கிறது லாவாஸு, அதுக்கு அடுத்தது அடுத்தது லேயர்ஸ். ஓகே, அப்போ வால்கேனோஸ், a volcano is a vent or an opening on the surface of the earth crust. அப்போ crust லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் சர்ஃபேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா volcano, through which hot, solid, liquid and gaseous material, that is magma, erupt out to the surface from the earth's interiors. ஸோ எர்த் இன்டீரியர்லேருந்து சாலிடாகவும் லிக்யூட் பாட்டில் இருக்கக்கூடிய கேஸஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து மேக்மாவாக ஃபார்ம் ஆகி அது ஃப்ளோ ஆகுறது தான் வால்கேனோஸ். அப்போ மேக்மா ரைசஸ் அப் அண்ட் ejects ஆன் த சர்ஃபேஸ் ஆஸ் லாவா. அப்போ உள்ளே இருக்கும்போது எர்த்து க்ரஸ்ட்டோடு இருக்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா மேக்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃப்ளோ ஆகி வெளியில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து விழுகும்போது அதை வந்து லாவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வால்கேனஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு வென் பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட். ஸோ வால்கேனஸ் வந்து வேறு எப்போல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும் போதுமே இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வால்கேனோஸ் ஜென்ரலி ஹேவ் ஃபாலோயிங் மேஜர் காம்பனன்ட்ஸ். தே ஆர் மேக்மா சாம்பர். ஸோ மேக்மா சாம்பர் அப்படின்றது a large pool of liquid rock found beneath and surface of the earth. ஸோ ராக் கண்டென்ட் வந்து ராக்ஸ் எல்லாமே லிக்யூடு கண்டென்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் மேக்மா. இது வந்து மேக்மா சாம்பர். ரெண்டாவது வந்து வென்ஸ். ஸோ வென்ஸ் அப்படின்றது அண்ட் ஓப்பனிங் சர்விங் as an outlet of air, smoke, fumes, magma etc. ஸோ வெண்ட் அப்படின்றது வந்து அதாவது வால்கேனோவோட மவுத் பாயிண்ட், ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா அதோட அந்த லாவாஸோட ஹீட்னஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா ஏராகவும் ஸ்மோக்காகவும் வந்து அது வந்து வெளியிடும். ஸோ அது வந்து வெண்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து வால்கானிக் கோன். ஸோ லேண்ட்ஃபார்ம் பில்ட் பை மேக்மா ejected ஃப்ரம் த வெண்ட் இன் ஷேப் ஆஃப் அ கோன். ஸோ இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து ஃப்ளோ ஆகி வெளியில் வரும்போது அது என்ன ஷேப் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கோன் ஷேப் தான் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ அதான் வால்கேனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வால்கேனஸோட மெயின் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வால்கேனோஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வால்கேனோ. ஸோ ஆக்டிவ் வால்கேனோஸ் ஆர் தோஸ் விச் கான்ஸ்டன்ட்லி eject volcanic lava, gases and fragmented materials. அதாவது ஆக்டிவ் வால்கேனோ அப்படின்றது எப்போயுமே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய வால்கேனோ, அதாவது செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த லாவாஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஆக்டிவ் வால்கேனோ. எக்ஸாம்பிள் மவுண்ட் சென்ட் ஹெலன்ஸ் இன் த US. நெக்ஸ்ட் வந்து டார்மெண்ட் ஆர் வால்கேனோ ஆர் ஸ்லீப்பிங் வால்கேனோ. ஸோ வால்கேனோ that do not show any sign of volcanic activity for a long period of a time are known as dormant volcano. Sometimes there may be a sudden explosion which may cause an unimaginable loss of life and property. ஸோ இப்போ டார்மெண்ட் வால்கேனோ அப்படின்றது ஸ்லீப்பிங் வால்கேனோ. இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் எப்போ வேணாலும் நம்ம எந்திரிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். தூங்குறவங்க அப்படின்னா எந்திரிப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரியான வால்கேனோ தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வால்கேனோஸு. ஸோ அதனால தான் அந்த ஸ்லீப்பிங் வால்கேனோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தூங்கிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா சடன் எக்ஸ்ப்ளோஷனை கொடுக்குமா. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அது எப்போ ஸ்லீப்பிங் வாழ்க்கை அப்படின்றது எப்போ வந்து அது வந்து வெடிக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட வால்கேனோஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டார்மெண்ட் வால்கேனோ ஆர் ஸ்லீப்பிங் வால்கேனோஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ 2 டைப் பார்த்துருக்கோம்.
மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கேனோ. ஸோ எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கேனோ அப்படின்றது வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதான் வந்து எக்ஸ்டிங்க்ட் வால்கேனோ. ஸோ when a volcano permanently stop its volcanic then it is stopped its activity. ஸோ அப்போ அது டெட் வால்கேனோஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதான் வந்து டெட் வால்கேனோ. தென் volcanoes can also be classified on their structure and composition as composite volcano, shield volcano and tomb volcano. ஸோ அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு அதை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. காம்போசைட், ஷீல்டு அண்ட் தென் டூம் வால்கேனோ. ஸோ ஃபஸ்ட்டு காம்போசைட் வால்கேனோ பார்ப்போம். ஸோ காம்போசைட் வால்கேனோ also known as strata volcano is a conical volcano built by many layers of hardened lava, pumice and volcanic ash. ஸோ இப்போ காம்போசைட் வால்கேனோ அப்படின்றது வந்து இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதாவது அந்த லாவாஸ் வந்து ஃப்ளோ ஆகி வெளியில் வருது இல்லையா, அது ஒவ்வொரு தடவை ஃப்ளோ ஆகும்போது ஒவ்வொரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கிறது தான் இந்த காம்போசைட் வால்கேனோ. ஸோ தீஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் பெசிபிக் ஓஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஜி in Japan. Okay. Next, volcanic tomb. A lava tomb or volcanic tomb is roughly a circular mound formed due to the slow ejection of viscous lava from a volcano. ஸோ இப்போ லாவாஸ் அப்படின்றது வந்து சடனாக வேகமாக வர்றதுக்கூடியது, ஆனால் ஸ்லோவாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதில் வந்து உருவாகிறதா இந்த வால்கானிக் டூம். ஸோ as the lava is rich in silica with intense viscosity, it is prevented from flowing far from its vent. ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய வால்கேனஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா சிலிக்கா கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். தென் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெரிக்யூட்டின் இன் மெக்சிகோ. ஸோ இந்த வால்கானிக் டூம் சைஸ் மாடலுக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிள். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷீல்டு வால்கேனோ. ஸோ ஷீல்டு வால்கேனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்ஸ் விஸ்கோஸ் லாவா. ஸோ இந்த ஷீல்டு வால்கேனோஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டென்ஸ் விஸ்கோஸ்னால் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஷாலோ டெபாசிஷன் வித் ஜென்ட்லி ஸ்லாப்பிங் சைட்ஸு. ஸோ அப்போ இதோடது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ ஹென்ஸ் த லாவா ஃப்ளோஸ் இன் ஆல் டிரெக்ஷன்ஸ் டு கிரியேட் எ ஷீல்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாவாஸ் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால தான் அது வந்து ஷீல்டு ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹென்ஸ் த லாவா ஃப்ளோ அவுட் இன் ஆல் டைரக்ஷன் டு கிரியேட் அ ஷீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மௌனாலா இன் ஹவாய். ஸோ ஹவாயில் இருக்கக்கூடிய மௌனாலா தான் வந்து இதுக்குரிய எக்ஸாம்பிள். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கேனோஸ். ஸோ எப்படி வந்து நம்மளோட எர்த்தில் வந்து எர்த்குவேக்கோட ரீஜனும் வால்கானிக் ரீஜனும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேயா. ஸோ மோஸ்ட் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கானிக் எரப்ஷன் டஸ் நாட் ஸ்ட்ரைக் ரேண்டம்லி பட் அலாங் த பிளேட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் ஃபார்மேட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒன் சச் ஏரியா இஸ் த சர்க்கம்-பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த வால்கேனஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரிங் மாதிரி, அதாவது ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்க்கம்-பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சொல்லுவாங்க. ஸோ வேர் த பசிபிக் பிளேட்ஸ் மீட்ஸ் மெனி சரௌண்டிங் பிளேட்ஸ். த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் த மோஸ்ட் seismically and volcanically active zone in the world. ஸோ அந்த ரிங் ஆஃப் ஃபயர் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரியான வால்கேனஸ் இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் வால்கேனஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ த அதர் டிஸ்டன்ஸ் மேஜர் பெல்ட்ஸ் ஆஃப் மிட் ஓஷோனிக் ரிட்ஜஸ், மிட் கான்டினென்டல் பெல்ட் அண்ட் ஆல்பைன் ஹிமாலயன் பெல்ட். ஸோ இது எல்லாமே அதர் வால்கானிக் பிளேசஸ். சரியா. ஸோ இதில் ஃபேமஸ் ஒன்ஸ் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான். சரியா. இதோட எஃபெக்ட், அதாவது டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸு. ஸோ வால்கானிக் எரப்ஷன் காசஸ் எர்த்குவேக்ஸ், ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், தென் மட்ஸ்லைட் அண்ட் ராக் ஃபால். ஸோ அப்போ ஒரு வால்கானிக் இருக்கக்கூடிய பிளேஸில் சரௌண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா
எந்த ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஏர் ரூட்ஸுமே வந்து அந்த லைனில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எப்போ வேணாலும் வெடிக்கக்கூடிய அந்த எரிமலைகள் அப்படின்றனால அது ரீசன். இது வந்து ஒரு சடன் ஆக்டிவிட்டி அப்படின்றனாலேயே இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ லாவா கேன் ட்ராவல் வெரி ஃபார் அண்ட் பர்ன் பரி ஆர் டேமேஜ் எனி திங் இன் இட்ஸ் பாத். ஸோ அப்போ அது கிராஸ் ஆகக்கூடிய பாத்தில் என்ன இருந்தாலுமே போட்டு அது வந்து எரிச்சிடும். ஏன் அப்படின்னா அது வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்னஸ்ஸு அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ என்ன இருந்தாலுமே அது வந்து எரிச்சிடும். சரியா? ஓகே. ஸோ த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஆஷ் மேக்ஸ் ப்ரீத்திங் ஹாட் அண்ட் இரிட்டபிள். ஸோ அப்போ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஷும் டஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வந்து இது பண்ணும். Then volcanic eruption can alter the weather condition and disrupt transport in all around the volcanic region. ஸோ அப்போ அது வந்து டிரான்ஸ்போர்ட்டே வந்து அது அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த வால்கானிக் எரப்ஷனால் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டே அது அஃபெக்ட். ஸோ அந்த வால்கானிக் இருக்கக்கூடிய பிளேசஸில் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே வந்து டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வால்கானோஸ். சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து நம்மளுக்கு ஓவரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லெசனில் நம்ம பார்த்தது லித்தோஸ்பியர் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.